பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இன்றைய தேவனுடைய வார்த்தையாக நாளிலே உங்களுக்கு வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. ஆண்டவர் இந்த நாளிலே நெகேமியாவிலே 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாளிலே பார்க்கப்படுகிற போது ஆண்டவர் இடத்துல அந்த வார்த்தை விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகள் எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல வேத வார்த்தையை பார்க்கிறோம். ஆமாம் தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில சகலமும் அவர்தான் உண்டாக்கினார். வானாதி வானங்களையும் உண்டாக்கினவர், சர்வ சேனைகளையும் அவர்தான் உண்டாக்கினார். அவைகள் எல்லாமே என் தேவனை வணங்குகிறது. அவைகளை எல்லாவற்றையும் என் தேவன் அவைகளை காப்பாற்றுகிறார். அவைகள் எல்லாம் கர்த்தருடைய சேனைகளாக கர்த்தருடைய சமூகத்தில் அபிதமாக கர்த்தருடைய சமூகத்தில் அவர் மகிமைக்குரியதாக தேவன் பயன்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மற்றும் உயர்த்தப்படும்படியாக, கர்த்தருடைய நாமம் மற்றும் பிரஸ்தாகப்படும்படியாக கர்த்தர் அபிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட அதே போல நாமும் இந்த நாட்களிலே நம்மளை உண்டாக்கின தேவன் சோத்திரம். ஒருவன் ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதன் இருந்தான். சோத்திரம். அந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த ஆபிரகாம் கர்த்தரையே நம்பியிருந்தான். சோத்திரம். அவனுடைய ஜீவியம், அவனுடைய நாட்களிலே ஆண்டவர் மகா பெரிய மேன்மையாக அவனை ஆசீர்வதித்தார். காரணம், ஆபிரகாம்ங்கிற மனிதன் தேவன் தெரிந்து கொண்டது மட்டுமில்லை, அந்த ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார். சோத்திரம். அவன் ஒருவனாக இருக்கிற வேளையில் அவனை அழைத்து அவனை தெரிந்து கொண்டு அவனை கர்த்தர் ஒரு பெரிய சாதியாக கர்த்தர் அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். அதே போல் இந்த நாட்களில் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம் இந்த நாளிலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்நாளின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த நாள் உங்களுடைய நாமம் தேவனுடைய நாமங்கள் மகிமைப்படும்படியாக, உங்களுடைய பேரை பிரஸ்தாகப்படுத்தும்படியாக, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் பேரை எப்படி உயர்த்தி வைத்தாரோ, அவன் பேரை மேன்மைப்படுத்தினாரோ, அதே போல கர்த்தர் இந்த நாளிலும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நாளுக்கு நாள் உங்களை விருத்தியடை செய்து பெருக பண்ணுவார். இதோ இந்த நாட்களில் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தெய்வம் ஆபிரகாமை அவருடைய சன்னதியை பெருக பண்ணினார். அதே போல இந்த நாட்களிலும் கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து நாளிலே எல்லாவித நன்மைகளாலும் எல்லாவித மேன்மையினாலும் கர்த்தர் இந்த நாளிலே உயர்த்தி வைப்பாராக. ஒரு ஜெபிக்க. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாக இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னமும் கூட இருக்கட்டும். இந்த நாளில் பிரவேசிக்கிற பணி செய்கிற பணிகளில் ஆண்டவரே பிள்ளைகளோடு இருந்து அதிசயங்களை அற்புதங்களை செய்வீராக. தேவனுடைய நாமங்கள் மகிமைப்படும்படியாக, என் ஆண்டுடைய நாமம் பிரஸ்தாகப்படும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய காரணியம் பெரியவன் ஆக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்படியா நண்பு பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே இந்த நாள் உங்களுக்கு இனியதாக ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.